So today we are going to see class 7 lesson 5 Nahi Hona Bimar, not falling ill. So line by line meaning both in Tamil and in English. Nahi Hona Bimar. Bimar na sick or ill in artho. Nahi na negative meaning. So the meaning of the lesson is heading के ना not falling ill. Okay. So एक दिन मुझे साथ लेकर नानी जी हमारे पड़ोसी सुदागर काका को देखने गई जो बीमार थे. So one day grandmother took me along to visit our neighbor Sudagar Kaka who was ill. So Sudagar Kaka was ill. Ill na bimar. Okay, Padosi. He is our neighbor. Padosi means neighbor. So one day my Nani ji मुझे साथना அவங்க கூட என்னையும் கூட்டிட்டு போனாங்க. मुझे साथ लेकर என்னை கூட்டிட்டு போனாங்க for visiting a पड़ोसी सुदागर काका. ஸோ நம்ம எப்படி இந்த அங்கிள்லாம் சொல்லுவோம்ல அதே மாதிரி இன் ஹிந்தி தே யூஸ் டு கால் இட் அஸ் காக்கா. ओके वे अस्पताल में भर्ती हुई. सो ही वॉज एडमिटेड इन द हॉस्पिटल. अस्पताल ना हॉस्पिटल, भर्ती ना एडमिटेड. अस्पताल जाने का एक मेरा पहला अवसर था. सो दिस वॉज माई फर्स्ट अपॉर्चुनिटी टू विजिट अ हॉस्पिटल. ஸோ अस्पताल जानेना अस्पताल போகிறதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் சான்ஸ். மேரா பஹலானா ஃபர்ஸ்ட், அவசரனா அக்கேஷன் और ஆப்பர்ச்சுனிட்டி, அப்போ தான் எனக்கு கிடச்சிது. एक बड़े से वार्ड में कई एक जैसे पलंग लाइन से लगे हुए थे. ஸோ एक बड़े से वार्ड ஒரு பெரிய வார்டில் several identical beds were lined up in the row. பலங்குனா பெட், லைன்ஸ்னா ஒரு பெரிய லைனில், லகே हुएனா தேவர் லைன்டு போட்டு வச்சுருந்தாங்க. सब पर एक जैसे सफ़ेद चादर और लाल कंबल. So on each bed there was an identical white sheet and a red blanket. So ஒவ்வொரு மேலேயும் சஃபேது சாதர்னா ஒயிட் பெட்ஷீட்டும், லால் கம்பல்னால் ரெட் பிளாங்கெட்டும் இருந்துச்சு. सफ़ेद दीवारों, ऊंची छत, खिड़कियां पर हरे फर्ते और फर्श एकदम चमकता हुआ. So there is a सफ़ेद दीवार, white walls, ऊंची छत, high ceiling, சத்னா சீலிங்ஸ், க்ரீன் கர்டன்ஸ், அங்கே இருக்க கர்டன்ஸ்லாம் க்ரீன் கலரில் இருந்தது. பர்தேனா கர்டன்ஸ், ஹரேனா க்ரீன், கிட்கி அவங்கள போட்டிருந்தது, கிட்கினா விண்டோஸ். அண்ட் ஸ்பார்க்லிங் க்ளீன் ஃப்ளோர், சமக்னானா ரொம்ப ஸ்பார்க்லிங்கான பிரைட்டான ஃபர்ஷ்னா என்னது ஃப்ளோரு. ஏக் பலங் பர் சுதாகர் காக்கா லேட்டே ஹுயே. ஒரு பலங்னா ஒரு பெட்டில் சுதாகர் காக்கா படுத்திருந்தார். ஹி வாஸ் லையிங் டவுன் தேர். லேட்டே ஹுயேனா லையிங் டவுன். एकदम पास पहुँचने पर दिखाई दिया. ही बिकेम विजिबली ओनली आफ्टर रीचिंग वेरी क्लोज. ஸோ ரொம்ப பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அவர் தெரிஞ்சார், ஓகே அவர் தான் சொல்லிட்டு. பகுச்சினா ரீச், दिखाई दियाना विजिबल. हमें देख कर सुधाकर काका जैसे गुश हो गए. ஸோ எங்களை பார்த்தோன்னே सुधाकर काका फेल्ट वेरी हैप्पी. गुशना हैप्पी. नानी जी ने उनके सिर पर हाथ फेरा और उनके सिरहाने गड़े हो गई और हालचाल पूछने लगी. ஸோ கிராண்ட் மதர் என்ன பண்ணாங்க, அவரோட சிர்னா ஹெட்டை, ஹாத் ஃபேரானா ஜென்டல் ரப். ஸோ ஜென்டலாக அவரோட சிர்னா ஹெட்டில் கையை வச்சு ஜென்டல் ரப் பண்ணிவிட்டு, சிர்ஹானேனா அவங்க தலைக்கு பக்கத்தில் ஷீ ஸ்டார்டட் ஸ்டாண்டிங். கடி ஹோகைனா ஷி வாஸ் ஸ்டாண்டிங் தேர் அண்ட் ஆஸ்கிங் அபவுட் ஹிஸ் ஹெல்த். பூச்சினேனா ஆஸ்கிங், ஹால்சால்னா ஹவ் இஸ் த ஹெல்த், எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, அந்த மாதிரி கேட்குறதா என்னது ஹால்சால். அதை கேட்டுட்ருக்காங்க. अस्पताल का माहौल मुझे बहुत ही अच्छा लग रहा है. So I really liked the atmosphere of the hospital. माहौल ना atmosphere. So बहुत अच्छा लगी ना, I liked very much. बड़ी बड़ी खिड़कियों के पास हरे हरे पेड़ झूम रहे थे. Lush green trees were swaying near the large windows. So விண்டோஸ்க்கு வெளியில் பார்க்கும்போது அங்கே என்ன இருக்கான், நல்லா க்ரீனிஷான ஹரே ஹரே பேட். ஜூம் ரஹேதேனா they are swaying here and there in the air. ஸோ அதை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. நான் டிராஃபிக் கா ஷோர்குல், நான் தூள், நான் மச்சர் மக்கி. ஸோ அங்கே டிராஃபிக்கோட நாய்ஸ் இல்லை, ஷோர்குல்னா நாய்ஸ், டிராஃபிக்கோட நாய்ஸ் இல்லை, தூள்னா டஸ்ட் இல்லை, நான் மச்சர் ना मक्खी, ना मच्छर ना नो मस्कीटोज और नो हाउस फ्लाइज. सिर्फ लोगों के धीरे धीरे बातचीत करने की धीमी गुनगुन, बाकी एकदम शांति. So just a soft murmur of people talking quietly, otherwise completely peace. ஸோ அங்கே இருக்கிற பீப்புளோட கான்வர்சேஷன், பாட்சித்னா அவங்க பேசுகிறது ரொம்ப ஸ்லோவாக கேட்குது. தீரேனா ரொம்ப ஸ்லோவாக அவங்க பேசிக்கிறாங்க. அங்கே இருக்க பீப்புள், லோக்கோங்னா பீப்புள்,
ஸோ அது தவிர அங்கே அதுவும் இல்லைன்னா இட் வில் பி வெரி குவைட் தேர். சாந்தினா பீஸ். तभी सफ़ेद कपड़े में एक नर्स आई और वाइट ड्रेसला सफ़ेद कपड़े ना वाइट ड्रेसला नर्स केम देर. नर्स से नानी को देखकर अभिवादन में सिर हिलाया. So the nurse looked at grandmother and nodded her head in greeting. அபிவாதன்னா as a greetingனு அர்த்தம். ஸோ நர்ஸ் வந்து நானிஜியை பார்த்து என்ன பண்ணாங்க, அவங்க தலையை வந்து ஷேக் பண்ணாங்க. சிர்ஹிலாய் அதாவது வாங்கன்னு சொல்லுவாங்களா, வாயை திறக்காமல் பை ஜஸ்ட் நாடிங் த ஹெட், அந்த மாதிரி அவங்க சைன் காமிச்சாங்க. நெக்ஸ்ட் பேஜ். ஒரு காக்காக்கு தவா கிலாயி. அடுத்து காக்காக்கு மெடிசின்ஸ் கொடுத்தாங்க. மெடிசின்னா அவங்க என்ன மெடிசன், தவானா மெடிசன், கிலாயினா ஷீ ஜஸ்ட் கேவ். नानी जी काका के लिए साबूदाने की खीर बनाकर लाई थी. So grandmother had prepared bought sago sabudana pudding for kaka. Sabudana na it's a barley இல்ல அது பேர் என்ன தமிழில் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் சாகோ இன் இங்கிலீஷ். ஓகே, அதை வச்சு ஒரு கீர் மாதிரி மேக் பண்ணி புட்டிங் மாதிரி மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நானிஜி. ஸோ அதை வந்து கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. नर्स ने पूछा कि खिला दूंगा. शी आस्क्ड द नर्स इफ शी कुड फीड हिम. ஸோ पूछाना आस्क्ड, खिला दूना शैल आई फीड हिमனு கேட்டாங்க. नर्स के हाँ कहने पर उनके जाने के बाद नर्स नानी जी ने चम्मच से धीरे धीरे काका को साबूदाने की खीर खिलाई. So after the nurse said yes and left, grandmother gently fed the sago pudding to kaka with a spoon. So चम्मचனா ஸ்பூன், धीरे धीरेனா slowly. ஸோ நானிஜி என்ன பண்ணாங்க, மெதுவாக அந்த ஸ்பூனில் எடுத்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணாங்க. கிலாயினா ஃபீடு, அந்த கீரை வந்து ஃபீட் பண்ணாங்க. காக்கானே பகுத் ஸ்வாது லேக்கர் கீர் காயி. காக்கா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை டேஸ்ட் பண்ணி, ஸ்வாதுனா டேஸ்ட் பண்ணுறது, ஸ்வாது லேக்கர்னா டேஸ்ட் பண்ணி அதை சாப்பிட்டாரு. காயினா 8. क्या टाट है बीमार के भी मैंने सोचा. ஐ தாட், மைனே सोचा நான் யோசித்தேன். வாட் லக்ஸுரி சிக் பீப்புள் என்ஜாய். ஸோ எவ்வளோ ஒரு லக்ஸுரி, டாட்னா லக்ஸுரி. ஸோ எவ்வளோ ஒரு லக்ஸுரியை சிக் பீப்புள் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். டாட் से साफ सुथरे बिस्तर पर लेटे रहो और साबूदाने की खीर खाते रहो. So lying comfortably on a clean bed and eating sago pudding continuously. ஸோ ரொம்ப லக்ஸுரியான க்ளீனான பெட்டில், பிஸ்தர்னா பெட்டு, சாஃப் சுதாரேனா க்ளீன், லேட்டே ரஹோனா லைங் ஜஸ்ட் லைங் டவுன், அண்ட் சாபுதானி கீரை வந்து யாராவது ஊட்டி விட்றாங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு லேக்கக் யோசிக்கிறாரு. காஷ் சுதாகர் காக்கா கி ஜஹக் மே ஹோத்தா. ஐ விஷ் ஐ வேர் இன் சுதாகர் காக்காஸ் பிளேஸ். நான் சுதாகர் காக்காவோட பிளேஸில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு லேக்கக்கு. மே கப் பீமார் படுங்க, வென் வில் ஐ ஃபால் சிக். நான் இப்போ வந்து சிக்காவேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. வென்னா கப், பீமார்னா இல், படுங்கன்னா ஃபாலிங் இல். சாரி, ஆக்சுவலாக படுங்க அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது. ஓகே, ஃப்யூச்சர் டென்ஸில் பீமார் படுங்க எஸ்எஸ்ஏ ஒரே வேர்பை எடுத்துக்கணும். வில் ஃபால் सिक. सो कुछ रोज़ बाद एक दिन मेरा स्कूल जाने का मन नहीं किया. ए फ्यू डेज़ लेटर, बाद ना आफ्टर और लेटर, एक दिन वन डे मेरा स्कूल जाने, எனக்கு ஸ்கூல் போகிறதுக்கு மைண்டே வரல. मन नहीं किया. सो मैंने होमवर्क भी नहीं किया था ना. आई हैड नॉट डन माई होमवर्क इधर. நான் ஹோம்ஒர்க்கும் பண்ணல. ஸ்கூல் जाता था ज़रूर सज़ा मिलती. सज़ाना पनिशमेंट. स्कूल போனேன்னா கண்டிப்பாக, ज़रूरனா கண்டிப்பாக எனக்கு आई विल गेट पनिशमेंट. मैंने सोचा, आई जस्ट थॉट, बीमार पड़ने के लिए आज का दिन बिल्कुल ठीक रहेगा. सो आई थॉट टुडे वुड बी द परफेक्ट डे टू फॉल सिक. ஸோ இன்றைக்கி தான் ஒரு கரெக்டான டேயாக இருக்கும், நம்ம சிக்குன்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு. சலோ பீமார் பட் ஜாத்தே ஹே, லெட்ஸ் ஃபால் சிக் தென். நம்ம வந்து இன்றைக்கி சிக்குன்னு சொல்லிடலான்னு சொல்லிட்டு. मैं रज़ाई ने निकला ही नहीं. आई डिड नॉट गेट आउट ऑफ दी क्विल्ट. रज़ाईना बेडशीट போட்டுருக்கான்ல, அது பேர் தான் என்ன, क्विल्ट. हिंदीला रज़ाई. नानी जी उठाने आई तो मैंने कहा मैं आज बीमार हूँ. நானிஜி வந்து அவனை வேக்கப் பண்ணுறதுக்கு, உட்டானேன்னா எழுப்புறதுக்கு வராங்க. பார்த்தானா அவன் சொல்கிறான் அதுக்கு, மே ஆஜ் பீமார் ஹோ, ஐ எம் சிக் டுடே. क्या हो गया, வாட் ஹேப்பண்ட், நானிஜி கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறான், மேரே சிர் மே தர்து ஹோ ரஹே ஹே, எனக்கு தலை வலிக்குது. சிர் மே தர்துனா பெயின், சிர்னா ஹெட், பேட் பி துக் ரஹா ஹே, என்னோடக்கு ஸ்டொமக்கும் அப்செட்டாக இருக்குது. और मुझे बुखार भी है and I also have fever. बुखारना fever. I have a headache, my stomach hurts and I also have a ஃபீவர். ஸோ நானிஜி சலி கை. இதை கேட்டுட்டு நானிஜி அங்கேருந்து போயிட்டாங்க. मैं रजाई में पड़ा घर में चल रही गतिविधियों का अनुमान लगाता रहा.
lying inside the quilt, I just kept guessing the activities going on in the house. ஸோ கதிவிதியாங்கன்னா ஆக்டிவிட்டீஸ், அனுமான்னா ஜஸ்ட் கெஸ் பண்ணுறது. அப்படியும் அந்த குவில்ட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே அந்த சவுண்டை வச்சு இந்த சவுண்டு இவங்க கிளம்பிட்டாங்க, இவங்க இந்த வேலை பார்க்குறாங்கன்னு அவர் ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கார். ஸோ அப் சோட்டே மாமா நஹாக்கர் நிக்கலே. சோட்டே மாமானா அவங்களோட எங்கர் அங்கிள், மெட்டானன் அங்கிளை தான் மாமான்னு சொல்லுவாங்க. அதாவது மதர் சைடு ரிலேஷனில் வர அங்கிளை மெட்டானல் அங்கிள்னு சொல்லுவாங்க, தட் இஸ் மாமா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, குளிச்சுட்டு வெளியில் வராங்க. நஹாக்கர்னா பை டேக்கிங் பாத் ஹி கேம் அவுட். अब कुसुम मौसी रोज की तरह नाश्ता छोड़कर காலேஜ் பஸ் பக்கடனே பாகி. ஸோ எப்பயும் போல் ஆண்ட் குசும் என்ன பண்ணுறாங்களாம், மௌசினா ஆண்ட், டெய்லி ரோஜ்கி தரக்குனா டெய்லி மாதிரியே, லைக் டெய்லி எவ்ரிடே நாஸ்தா छोड़कर பிரேக்ஃபாஸ்ட்டை விட்டுட்டு காலேஜ் பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக ஷி வாஸ் ரன்னிங் பாகி, ஷி ரேன் அவே அவுட் ஆஃப் த ஹவுஸ். अब முன்னு அப்னா ஜூத்தா டூண்ட் ரஹா ஹே. இப்போ முன்னுவோட நம்ம என்ன பண்ணுறான், அவனோட ஷூஸை தேடிட்டு இருக்கான். டூண்ட்னா தேடுறது, ஜூத்தானா ஷூஸ். அப் சோட்டா மாமனே சைக்கிள் உட்டாயி, சோட்டா மாமா வந்து அவரோட சைக்கிளை எடுக்கிறாரு. அப் சப்ல சலைகையே, இப்போ எல்லோரும் கிளம்பிட்டாங்க வீட்டை விட்டு. சப் சல்கையே சலைகையே. அப் கர்மே மே அக்கேலா ரஹ கயா. நான் வீட்டில் தனியாக இருக்கேன். ஐ எம் லெஃப்ட் ஆல் அலோன் இன் த ஹவுஸ். பதா நஹி கப் ஜப்கி சி ஆ கயி. ஸோ ஐ டோன்ட் நோ வென் ஐ டோஸ்ட் ஆஃப். ஜப்கினா ஸ்மால் ஸ்லீப். ஸோ எனக்கே தெரியாது, நான் ஒரு சின்ன ஸ்லீப்குள்ளே போயிட்டேன். தபி நானிஜி ஆயே கியா ஹோ கயா. ஸோ ஜஸ்ட் தென் கிராண்ட் ஃபாதர் நானாஜி ஆயே. நானாஜி வந்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க, வாட் ஹேப்பன். ஸோ நெக்ஸ்ட் பேஜ். புகார் ஆகயா. மைனே கராஹத்தே ஹுயே கஹா. ஐ காட் அ ஃபீவர். ஐ செட் கிரவுனிங். ஸோ நான் கிரவுனிங்கு அது எப்படியாவது சொல்லவே முடியாத மாதிரி கஷ்டப்பட்டு சின்ன வாய்ஸில் சொல்கிறது. ஸோ தேக்கே நானாஜி நே ரஜாயி ஹட்டாக்கர் மேரா மாதா சுவா. ஸோ நானாஜி என்ன பண்ணுறாங்க, என்னோடய குவில்ட்டை வந்து எடுத்துகிட்டு, ராஜாயின்னா என்ன பார்த்தோம் குவில்ட்டு, ஹட்டாக்கர்னா ரிமூவ் பண்ணுறது, ரிமூவ் பண்ணிட்டு என்னோட ஃபோர்ஹெட்டில் கையை வச்சு பார்க்குறாங்க. மாதானா ஃபோர்ஹெட். पेट देखा और नब्ज देखने लगे. He checked my stomach and starting checking my pulse. पेटना स्टमक, देखा ना सी, नब्ज देखने, नब्जना पल्स चेक பண்ணாங்க. इस बीच नानाजी भी आ गया, नानी जी भी आ गया. இதுக்கு நடுவில் மீன் वाइल in between, इस बीच ना in between नानी जी also came there. क्या हुआ, नानी जी ने पूछा. what happened, grandmother asked. बुखार तो नहीं है, नाना जी बोले. ஸோ नानाजी said, அங்கே ஃபீவர்லாம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. नो फीवर है. आपको पता नहीं चल रहा है, थर्मामीटर लगाकर देखिए मैंने कहा. ஸோ உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கும், அதை ப்ராப்பராக செக் பண்ண என்ன பண்ணுவாங்க, தெர்மாமீட்டர் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறான். யூ கான்ட் டெல் ப்ராப்பர்லி, செக் வித் தெர்மாமீட்டர். ஐ செட், मुझे पता था घर में कोई नहीं है. ஐ நியூ தெர் வாஸ் நோ ஒன் எல்ஸ் அட் ஹோம். ஸோ எனக்கு வேறு யாரும் வீட்டில் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெர்மாமீட்டர் லகா பி லியா தோ தேக்னே கவுன். ஈவன் இஃப் அ தெர்மாமீட்டர் வாஸ் புட், ஹூ வுட் செக் இட். ஸோ தெர்மாமீட்டரை என் வாயில் வச்சு செக் பண்ணாலும் அதை கரெக்டாக பார்த்து சொல்கிறதுக்கு நோ ஒன் இஸ் அட் த ஹோம். पर गुद को बीमार साबित करने के लिए एक चाल अच्छी थी, बट टू प्रूव माई सेल्फ सिक देयर वाज अ गुड ट्रिक. ஸோ एक चालना ट्रिक, சாபித்னா ப்ரூவ் பண்ணுறது, குத்துனா பை மை செல்ஃப், நான் வந்து சிக்காக தான் இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ட்ரிக் இருந்துச்சு. பகுத் டூண்டா கயா பர் தெர்மாமீட்டர் மிலாஹி நஹி. ரொம்ப தேடினதுக்கப்புறமும் தெர்மாமீட்டர் கிடைக்கவே இல்லை. ஷாயத் கோயி மாங்கர் லே கயா தா, பெர்ஹாப்ஸ் சம்ஒன் ஹேட் borrowed it. மாங்கர்னா வாங்கிட்டு போயிருப்பாங்க யாராவது பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி. फिर नानाजी की आवाज़ आई, ले पुड़िया खा लो. then grandfather's voice came, here take this medicinal powder packet. புடியானா ஆக்சுவலாக பேக்கெட். ஸோ இதை எடுத்து சாப்பிடுன்னு நானாஜி சொல்கிறாங்க. நான் चाकते हुए भी मुझे कड़वी पुड़िया खानी पड़ी और काढ़े जैसे चाय पीने पड़ी. So unwillingly I had to swallow the bitter powder and drink herbal decoctions like tea. So na chakte pidikala na kuda unwillingly na chakte na like, na chakte na don't like. mujhe kadvi pudiya na kasapana and powder packet I used to eat, சாப்பிட்டுட்டேன். காணி படி ஒரு காடே ஜெய்சினா லைக் அ டீ மாதிரி இருக்கிற, ஜெய்சி சாய்னா லைக் அ டீ, காடேனா டிகாஷன், ரொம்ப சம்திங் ஏதோ கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறத ஹெர்பல் டீயை நான் குடித்தேன். फिर माता नानी जी बोले, आज इसे कुछ खाने को मत देना. நானாஜி போலே, நானாஜி சொல்கிறாங்க, இன்றைக்கி இவனுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் கொடுக்காத, ஆராம் கர்னே தோ, ரெஸ்ட் எடுக்கட்டும், ஷாம்கோ தேக்கிங்க, ஈவினிங் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு.
So then grandfather said, don't give anything to eat today, let him rest, we will check in the evening. दोनों चले गए, ரெண்டு பேரும் அங்கேருந்து போயிட்டாங்க. मैं पता नहीं कब नींद में गुडुप हो गई, I don't know when I fell fast asleep. ஸோ நான் எப்போ தூங்கினேன்னு எனக்கே தெரியாது. நீந்துனா தூங்குறது, ஸ்லீப். कुछ देर बाद जब मेरे आँख खुल मुझे बड़ी तेज इच्छा हुई कि इसी समय बाहर निकलकर दिन की रोशनी में अपनी गली की हलचल देखूं. When I opened my eyes after a while, I felt a strong urge to step outside and see the hustle and bustle of my street in daylight. So कुछ நேரம் கழிச்சு, कुछ देर बादना कुछ நேரம் கழிச்சு मेरे आँख खुली, my eyes got opened. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, படி தேஜி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக, இச்சா ஹுய், எனக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு, டிசையர். என்னென்னா, இந்த டைமில் வெளியில் எப்படி இருக்குது, இசி சமைனா திஸ் டைம், பாகர்னா அவுட் சைட், நிக்கல்கர் வெளியில் போய், தின்கி ரோஷினி அந்த டே லைட்டில் எங்கள் ஸ்ட்ரீட்டு, கலினா ஸ்ட்ரீட்டோட, சல் பகல்னா அந்த the people who are wandering here and there with the noise, அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கு ஆசையாக இருந்துச்சு. தட் இஸ் சல் பகல், அந்த பிஸி ஸ்ட்ரீட்டு. देखा जाएंगी चंदूबाई ட்ரை கிளீனர் क्या कर रहे हैं. ஸோ அங்கே சந்துபாயின்னு ஒரு ட்ரை கிளீனர் இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணுன்னு ஆசை. நெக்ஸ்ட்டு, तेजराम की दुकान पर कितने ग्राहक बैठे हैं. तेजरामோட துக்கானில் எத்தனை கிராஹக்னா கஸ்டமர்ஸ் பார்க்கணுன்னு ஆசை. மகேஷ் கீஸ் சென்டர்னே, அடுத்து மகேஷ் கீ சென்டரில் எத்தனை பேர் இருக்காங்க, அங்கே என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னு அவருக்கு விஷயம் இருந்துச்சு.